உலகெங்கும் வாழும் தமிழ் மக்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பணியா இருக்கும். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் பிரஸ் பண்ணுங்க. நம்ம இன்னைக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் ஒவ்வொரு ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத டீட்டெயிலா பார்க்க போறோம். கும்ப ராசி அன்பர்களுக்கு குரு பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு இந்த வீடியோ டீட்டெயிலா பார்க்க போறோம். ஒரு 5 வருடங்களுக்கு பிறகு ஒரு நல்ல ஒரு சிறப்பான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி பலன்களாக இந்த 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. கும்ப ராசியில் வரக்கூடிய நட்சத்திரம் அவிட்டம் நட்சத்திரம் 2, 3 பாதம், சதயம் மற்றும் பூரட்டாதி நட்சத்திரம் 1, 2, 3 பாதம் கொண்டவர்கள் இந்த கும்ப ராசி என்பர்கள். பெருசா வாழ்க்கையை வாழணும், நல்லா உழைக்கணும், நம்ம உழைச்சி முன்னேறணும். நம்ம உழைக்கிற மாதிரி யாரும் உழைச்சிடக்கூடாது, நம்மள சம்பாதிக்கிற மாதிரி யாரும் சம்பாதிக்க முடியாது. வாழ்க்கையை பெருசா வாழணும், நல்ல சந்தோஷமா இருக்கணும், எல்லாருக்கும் உதவணும், எல்லாருக்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த கும்பராசி என்பது. எல்லாத்தையும் பெருசா அச்சீவ் பண்ணணும், எய்ம் ஹை அப்படின்னு சொன்னா அது கும்பராசிக்கு பொருந்தும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய கும்பராசி என்பவர்களுக்கு வருகின்ற மே மாதம் 25ஆம் தேதி உங்க ராசிக்கு 5ஆம் இடத்திற்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். இந்த கும்பராசிக்கு குரு பகவான் தனக்காரகன். அந்த தனக்காரகன் 5ஆம் இடத்துல இருக்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஒண்ணு. ரெண்டாவது, உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய பார்வை, 9ஆம் இடத்து பார்வை இந்த கும்பராசிக்கு விழப்போகுது. அதே மாதிரி இந்த உங்க ராசிக்கு 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்க ராசிக்கு 11ஆம் இடத்துல விழப்போகுது. இது ஒரு பெரிய அற்புதமான வருடமாக இந்த கும்பராசி என்பவர்கள் இருக்கு. நிறைய கும்பராசி என்பவர்கள் ஜென்ம சனி காலகட்டத்துல நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டீங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா இந்த பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள், சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமான பாதிப்புகளை அடைந்திருக்கிறார்கள் இந்த கடந்த ஒரு 5 வருஷமா. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பை இழக்கக்கூடிய ஒரு சூழலா இருக்கும். ரொம்ப நேர்மையா இருந்தேன் சார், நான் கடைசியில என் கம்பெனில என்ன மட்டும் வேலையை விட்டு அமிச்சிட்டாங்க, ஒண்ணுமே வேலை செய்யாத ஆள்லாம் கம்பெனில வச்சிருக்காங்க, நான் ஏதாவது ஒண்ணு பேசினேன் அதனால வேலையை விட வேண்டிய சூழ்நிலையா போச்சு, என்னுடைய மேலதிகாரி தொல்லையினால வேலையை விட்டுட்டேன். இந்த மாதிரி பலவிதமான பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். கவலையப்படாதீங்க, இந்த குரு பயிற்சி உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்க போகுது. வாழ்க்கையில உயர் பதவி, உயர் அந்தஸ்தை கண்டிப்பா கொடுக்கதான் போகுது. வேலையில இருக்கீங்க, பிரச்சனைகள் இருக்குன்னா கூட மே மாசத்துக்கு அப்புறம் அந்த பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு வந்துடும். அங்கேயே உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கும். இல்ல வேலை மாற்றம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை மாற்றம் பண்ணலாம். அதே போல வேலை இல்லாதவர்களுக்கு மே மாசம் 15க்கு அப்புறம் கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைச்சே தீரும். அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. நீங்க இத்தனை மாசம் ட்ரை பண்ணிருக்கலாம், சில இதெல்லாம் மிஸ் ஆயிருக்கலாம், நிறைய முயற்சி பண்ண நடக்கலாம் நினைச்சிருக்கலாம். ஆனா வருகின்ற மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேலை வாய்ப்புல நல்ல ஒரு சூழ்நிலைகள் இருக்கும். அதே போல தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சி பலனா இருக்க போது. தனக்காரகன் 5ஆம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியை பார்ப்பது சிறப்பு. நீங்க லாஸ்ட் ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா தொழில நிறைய தவறான முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அதுதான் உங்களுடைய தோல்விக்கு மிக மிக முக்கிய காரணமா இருந்திருக்கும். நீங்க ஸ்டடி பண்ணி பாருங்க, கண்டிப்பா இதுதான் ஒரு முக்கியமான விஷயமா இருக்கும். சில நேரத்துல பாத்தீங்கன்னா தப்பான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மாட்டிருப்பீங்க, தப்பான ஒரு பிசினஸ் பண்ணி மாட்டிருப்பீங்க. சில பேர் வேலைக்கு போயிட்டு இருந்தவங்க பிசினஸ் பண்ணி மாட்டிருப்பீங்க, சில பேர் பிசினஸ் பண்ணவங்க வேலைக்கு போறேன்னு சொல்லி போய் மாட்டிருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு தவறான முடிவுகளை எடுத்து பிரச்சனைகளை சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பது. அந்த தவறான முடிவுகள் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வு வரும். ஏன் இது தப்பு நடந்துச்சு, நம்ம ஏன் இதை செஞ்சோம், இதெல்லாம் குறைப்போம், இதுல இருந்து வெளில வரும்ன்ற ஒரு சூழ்நிலைகள்லாம் வருகின்ற மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்கும். தொழில உயர்வு கிடைக்கும், தொழில லாபம் வரும். அதனால நீண்ட காலமாக இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் முக்கியமா குறையும். அதே போல நிறைய பேர்கிட்ட கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கெல்லாம் இருந்திருக்கும். சில பேருக்குலாம் அந்த கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு பிரச்சனைகள் எல்லாமே தீர்வுக்கு வரும். முக்கியமா உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய பங்காளி சண்டைகள், சொத்து சம்பந்தமான சண்டைகள், பூர்வீக சொத்து சம்பந்தமான சண்டைகள், அண்ணன் மேல கேஸ் போடுறது, தம்பி மேல கேஸ் போடுறது, இந்த மாதிரி எல்லாம் சில இதெல்லாம் நடந்திருக்கும். அக்கா எனக்கு சொத்து கொடுக்கல, இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நடந்திருக்கும். அந்த பிரச்சனைகள் எல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய நேரம். உங்களுடைய சொத்து, வர வேண்டிய சொத்து கண்டிப்பா கிடைக்கும். அதன் மூலமாக உங்களுடைய நீண்ட கால பிரச்சனைகள், ஏன்னா அந்த சொத்தை வாங்கி கடன் அடைச்சலாம்னு நினைச்சிருப்பீங்க, அது நடந்திருக்காது. அந்த சொத்து வாங்கி நம்ம அதை வித்தா நம்மளுக்கு பிரச்சனை தீர்ந்துன்னு நினைச்சிருப்பீங்க, அது நடந்திருக்காது. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த பிரச்சனை எல்லாம் தீர்வுக்கு வரும். கண்டிப்பா குடும்பத்துல ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகள் திருப்பியும் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயங்களை, பிரிவினை, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்கு, அந்த பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு வரும்.
இந்த வரக்கூடிய மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒரு புரிதல் ஏற்படும். நம்ம ஏன் இந்த தப்பு செஞ்சோம், நம்ம ஏன் கணவர்கிட்ட இப்படி சண்டை போட்டோம், நம்ம ஏன் மனைவி கிட்ட சண்டை போட்டோம், எதனால இந்த பிரிவினை வந்துச்சுன்னு நீங்க யோசிச்சு அந்த அந்த பிரிவினைக்கான பிரச்சனைக்கு தெரிஞ்சுக்கிட்டு அதை தீர்க்கக்கூடிய ஒரு முயற்சிகளும் வருகின்ற மே மாசம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் செய்யறதுக்கு ஆரம்பிச்சிருவீங்க. இல்லை சார் சேர்ந்து வாழவே முடியாது சார், கோர்ட்டு கேஸ்லாம் டைவர்ஸ்லாம் போயாச்சு சார், இதுக்கப்புறம் அந்த டைவர்ஸ் தான் கிடைக்காம இருக்கு அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னா அந்த டைவர்ஸும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழல் உங்களுக்கு வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் இருக்கு. நீண்ட காலமாக திருமணம் ஆகாதவர்கள் நிறைய கும்பராசி என்பவர்களுக்கு கடந்த ஒரு 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகி நின்று போயிருக்கும். அதனால பாத்தீங்கன்னா குடும்பத்துல நிறைய மன வருத்தங்கள் சந்தித்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். ஏன்னா வாழ்க்கையில ஒரு கல்யாணம்னா பிக்ஸ் ஆகி 2 மாசம் பத்திரிக்கை அடிச்சு நிக்கும்போது அந்த குடும்பத்தோட சூழ்நிலை யோசிச்சு பாருங்க. ஏதோ ஒரு காரணமா இருக்கும். அந்த மாதிரிலாம் கடந்து வந்தவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அந்த பிரச்சனை எல்லாம் தீர்ந்து உங்களுக்கு நல்ல வரன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. நீங்க நின்று போனதை பத்தி கவலைப்படாதீங்க. காரணம் கேட்டீங்கன்னா அந்த ஜென்ம சனி காலகட்டத்துல ஏதாவது ஒரு தவறுகள் நடக்கும். அது உங்களுக்கு நல்லதுதான் பண்ணிருக்கு. நீங்க தான் நினைச்சிட்டு இருக்கீங்க ஐயோ நம்ம கல்யாணம் நின்று போச்சு, 4 பேர் நம்மள அசிங்கமா பேசுறாங்களா, அது கிடையவே கிடையாது. நீங்க அந்த திருமணம் நடந்தா கூட அது ஏதாவது ஒரு பிரச்சனை வந்திருக்கலாம், அதுக்காக கூட அந்த திருமணம் நின்று போயிருக்கலாம். அதனால அந்த மாதிரி யோசிக்காம அடுத்து வரன் பார்ப்பது சிறப்பு. வரன் கண்டிப்பா நல்ல வரன் கிடைக்கும். திருமண யோகம் நல்லா கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக 2025ஆம் ஆண்டு குரு பயிற்சி பலன்கள் இருக்க போகுது. குழந்தை இல்லாதவர்கள் முக்கியமா பாத்தீங்கன்னா நிறைய கும்பராசி என்பவர்கள் நிறைய கோயில்களெல்லாம் போயிட்டேன், எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எடுத்துட்டேன், எல்லா வைத்தியம் பார்த்துட்டேன், ஆனா குழந்தை இல்லை. சில பேர்லாம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுக்க போயிட்டு அதெல்லாம் ஃபெயிலியர்லாம் ஆயிருக்கும். அதெல்லாம் ஜென்ம சனியுடைய தாக்கம். அந்த நேரத்துல நீங்க எடுத்துருக்க கூடாது. தவறான சில முயற்சிகள் பண்ணியிருக்கீங்க, தப்பு ஒன்றும் இல்லை. தப்பை திருத்திதான் மனிதனுடைய குணமே. அதனால வரக்கூடிய மே மாசத்துக்கு அப்புறம் குழந்தைக்கான முயற்சிகள் அது இயற்கையாவோ இல்லை செயற்கையாவோ அது எதை செஞ்சாலும் சரி நல்ல கண்டிப்பா 2025ஆம் ஆண்டு குழந்தை பேர் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கியமா நிறைய கும்பராசி என்பது எக்ஸ்போர்ட் ஃபீல்ட்ல இருப்பீங்க, இம்போர்ட் ஃபீல்ட்ல இருப்பீங்க, லாஜிஸ்டிக் ஃபீல்ட்ல இருப்பீங்க. அதே மாதிரி முக்கியமா ஃபுட் இண்டஸ்ட்ரியில நிறைய பேர் இருக்கீங்க, அவங்களுக்கு நிறைய நஷ்டங்கள்லாம் சந்திச்சிருப்பீங்க. வரக்கூடிய மே மாசத்துக்கு அப்புறம் எக்ஸ்போர்ட் வாய்ப்புகள் நிறைய கிடைக்கும், இம்போர்ட் பண்றதுக்கான சூழ்நிலை வரும். லாஜிஸ்டிக்ஸ்ல நல்ல growth இருக்கும். உணவு சார்ந்த தொழில நிறைய முன்னேற்றங்கள் இருக்கும். உங்களுடைய கடன் பிரச்சனைகள் குறையும். உணவு சார்ந்த தொழில இருக்கவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் தேடி வரும். எதெல்லாம் நம்ம பண்ணா நம்மளுக்கு எல்லாம் லாபம் வரும், எதெல்லாம் குறைக்கலான்ற எண்ணங்கள்லாம் வரும், எந்த இடத்துல ஃபெயில் ஆயிருக்கீங்க அப்படின்னு பாக்குறதுக்கான ஒரு சூழ்நிலைலாம் வரும். அதே போல நிறைய கும்பராசி என்பது உடல் சார்ந்த பிரச்சனை, நிறைய பேர் சைனஸ், அதே மாதிரி பாத்தீங்கன்னா வீசிங் ப்ராப்ளம். சில பேருக்கு பாத்தீங்கன்னா அந்த சைனஸ் ப்ராப்ளம், வீசிங் ப்ராப்ளம்னா உடல்நிலை பாதிப்புகள் நிறைய வந்திருக்கும். அதனால பாத்தீங்கன்னா சில பேருக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு, அதெல்லாம் தீர்ந்து ஒரு நிம்மதியான ஒரு சூழல் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. நிறைய பேருக்கு ஹார்ட் சம்பந்தமான பிரச்சனைகள், முக்கியமா பாத்தீங்கன்னா கும்ப ராசியில பிறந்தவர்களுக்கு ஏதாவது உடல் பாதிப்புகள் இல்லாம போகவே இல்லை. முக்கியமா 45 வயசு கடந்தவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு ஆப்ரேஷன், ஏதாவது ஒரு விபத்து இது மாதிரிலாம் நடந்திருக்கும். அதனால உங்களுடைய பாத்தீங்கன்னா பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, வேலையில கான்சென்ட்ரேட் பண்ண முடியலன்னு சொல்லவர்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா வரக்கூடிய மே மாசத்துக்கு அப்புறம் நல்ல உடல் நலத்துல நல்ல ஆரோக்கியமா இருப்பீங்க. ஒரு பிபிக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்க, ஒரு சுகருக்கு மாத்திரை எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வருகின்ற மே மாசத்துக்கு அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் குரு பயிற்சிக்கு அப்புறம் திருப்பி ஒரு செக்அப் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களுடைய மாத்திரையுடைய அளவு குறையும். அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய கான்பிடன்ஸ் கொடுக்கும். பரவாயில்ல, நம்மளும் பழைய மாதிரி ரீகெயின் ஆயிட்டோம், நம்மளும் பழைய மாதிரி உடல்நிலை எல்லாம் சரியாயிடுச்சு அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வரும். அது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி கொடுக்கும். அது உங்களை ஒரு முன்னேற்ற பாதையை கொண்டு போறதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. மொத்தத்துல கும்ப ராசி என்பவர்களுக்கு ஒரு 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு பூரணமான நல்ல பலன் கிடைப்பதற்கு, அது எந்த துறையில இருந்தாலும் சரி, எந்த வேலையில இருந்தாலும் சரி, எந்த விஷயத்துல இருந்தாலும் சரி, திருமணம் சார்ந்த விஷயங்கள், குழந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நேரம். வராத பணம்லாம் வரக்கூடிய அற்புதமான பயிற்சி பலனாக இந்த குரு பயிற்சி பலன்கள் கண்டிப்பா இருக்க போகுது. நம்ம சொன்ன பலன்கள் எல்லாமே பொதுவான கோச்சார பலன்கள். உங்க ஜாதகத்துல கூடிய கிரகநிலைக்கு தந்தால் போல, தசாபுத்திக்கு தந்தால் போல பலன்கள் கண்டிப்பா மாறுபடும். ஜாதகம் பார்க்கணும் இருக்கப்பட்டீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு ஜாதக பலனை தெரிந்து கொள்ளலாம். ஜாதகம் இல்லாதவர்களுக்கு சிங்கிள் பேஜ்ல பிடிஎஃப் ஃபார்மேட்ல வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். டீட்டெயிலான ஜாதகம் வேணும்னு நினைச்சீங்கன்னா வெறும் 500 ரூபாய்க்கு 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான பிடிஎஃப் ஜாதக ரிப்போர்ட் அதுல தசாபுத்தி பலன்களுடன் இருக்கும். வேணுன்றவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். அடிப்படை ஜோதிட பயிற்சி வகுப்புகள் பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி,
அது மட்டும் இல்லாம பிரசன்ன ஜோதிட முறைகள்ல தாம்பூல பிரசனம், சோழி பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். நேரடி வகுப்பா நடக்குது. வெளியூர் வெளிநாட்டுல படிக்கிறோம். ஆன்லைன் வகுப்புலையும் சேர்ந்து படிக்கிறாங்க. படிக்கணும் விருப்பப்படுறோம். கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிட்டு பயிற்சிக்கான விவரங்களை தெரிந்து கொள்ளலாம். உங்களிடம் விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.